நம்ம இன்றைக்கி கோர் மசில்ஸை பற்றி பார்க்கலாம். கோர் மசில்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அப்டமன், க்ளூட்ஸ், ஹிப் ஃப்ளெக்சர்ஸ் அண்ட் லோயர் பேக், இந்த ரீஜன் மிட் செக்ஷன் ஆஃப் த பாடி தான் வந்து கோர் மசில்ஸ். இந்த கோர் மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தனிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது கோர் மசில்ஸ் வீக்காக இருந்ததுன்னா லோயர் பேக் இன்ஜுரி, ஹிப் இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ், புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸசைசஸ்லையுமே கோர் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனாலும் கோர் மசில்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணும்போது கோர் ஸ்ட்ரென்த்தனிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன எக்ஸசைசஸ்லாம் வந்து நம்ம கோர் ஸ்ட்ரென்த்தன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து லெக் ரேசஸ் பண்ணலாம், பிளாங்க்ஸ் பண்ணலாம், அப்புறம் சைட் பிளாங்க்ஸ் அண்ட் டாங்கி கிக்ஸ் ஃபார் க்ளூட்டியல் மசில்ஸ். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோர் மசில்ஸை நல்லாவே ஸ்ட்ரென்த்தன் பண்ணும். சரி, இதை நம்ம ரொட்டீன் ஷெடியூலில் எப்போ இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட்டை பொறுத்ததுக்கு பிகினர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 3 days per week மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்மளுடைய ரெஸ்ட் டேஸ், ஸோ மீதி 4 நாள் வந்து நம்ம ரெஸ்ட் டே, அதில் வந்து ஏதாவது ஒரு 2 days வந்து நம்ம ஒரு 5 to 10 minutes மட்டும் கோர் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சரி, இப்போ ஒரு எக்ஸசைஸ் பற்றியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாங்க் பற்றி சொல்கிறேன். ஸோ பிளாங்க் பண்ணும்போது ஹை பிளாங்க், லோ பிளாங்க் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஹை பிளாங்க் அப்படிங்கிறது நம்முடைய கையை வந்து ஷோல்டர் விட்டு வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பொசிஷனில் நம்ம 30 seconds to 1 minute எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து ஹோல்ட் பண்ணணும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய க்ளூட்டியல் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணணும், நம்மளுடைய லோவர் அப்டமன் கண்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு பிரிட்ஜ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி வந்து சேராக எப்படி இருக்காமல் நம்மளுடைய லோவர் அப்டமன் கண்ட்ராக்ட் பண்ணி க்ளூட்ஸை கண்ட்ராக்ட் பண்ணி பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு we have to hold in this position for as long as possible. இவ்வளோ நேரம் பண்ணணும். இது வந்து ஹை பிளாங்க். சப்போஸ் இது வந்து பிகினர்ஸ், இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேரியேஷன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேரியேஷன் அப்படின்னா நம்ம லோ பிளாங்க் வரும். ஸோ இது வந்து லோ பிளாங்க் பொசிஷன் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இன்னும் அதே சேம் பொசிஷன் தான். ஸோ வந்து நம்மளுடைய லோவர் அப்டமன் கண்ட்ராக்ட் பண்ணணும், க்ளூட்ஸை கண்ட்ராக்ட் பண்ணணும், பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இது வந்து பொசிஷன் நம்மளால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆக முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ். அதாவது இந்த எக்ஸசைஸில் டிஃபிகல்ட்டி வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆர்ம்ஸ் அண்ட் ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும், டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்பர் 1 எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிளாங்க்ஸ். ஸோ சிங்கிள் ஆர்மில் பாடியை சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய ஆப்ளிக் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணி நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணி எவ்வளோ நேரம் நம்மளால் இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும். 30 seconds to 1 minute. ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஆப்ளிக் மசில்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அடுத்து தேர்ட் எக்ஸசைஸ் வந்து டாங்கி கிக்ஸ். ஸோ இதுலேயே சேம் நம்மளுடைய லோவர் அப்டமன் நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு க்ளூட்ஸ் வந்து ஒரு மினிமல் கண்ட்ராக்டட் ஸ்டேட்டில் வந்து வச்சுட்டு ஒரு லெக்காக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். க்ளூட்ஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். மைண்ட் மசில் கனெக்ஷன், நம்மளுடைய மைண்டில் க்ளூட்டியல் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான திங்கிங்கை நம்ம வந்து கொண்டு வந்து க்ளூட்ஸை கண்ட்ராக்ட் பண்ணி காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். காலை மேலே தூக்கி ஒரு 1 or 2 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்போசிட் லெக். இந்த ஹோல் ப்ரொசீஜரில் நம்மளுடைய லோவர் அப்டமன் கண்ட்ராக்டடாக இருக்கணும், ஹிப் வந்து போஸ்டீரியர்லி டில்டடாக இருக்கணும். அது இப்படி சேங்காக இல்லாமல் லோவர் அப்டமன் கண்ட்ராக்டாக இருக்கணும். இந்த பொசிஷனில் எண்ட் இதில் க்ளூட்டியல் மசில்ஸ் நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி 1 second 2 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்கி ஆப்போசிட் லெக். ஸோ இந்த டாங்கி கிக்ஸ் வந்து க்ளூட்டியல் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் வச்சும் வந்து பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது க்ளூட்டியல் மசில்ஸ்க்கு
இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஸோ பெட்டர் ஆக்டிவேஷன் ஆஃப் குளூட்டியல் மசில்ஸ் வந்து இருக்கும். குறிப்பாக போஸ்ட் ப்ரெக்னென்சி ஃபீமேல்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளாங்க் எக்ஸசைசஸ் அண்ட் குளூட்டியல் மசில் ஆக்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி எப்போ வந்து லம்பார் லார்டோசிஸ், அதாவது இந்த முதுகுப்பகுதி முதுகெலும்பு வந்து பார்த்திங்கன்னா லார்டோசிஸ்ன்றது முன்பக்கமாக வளைஞ்சிருக்குது. அதாவது குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ளே இருந்ததுனால அந்த வெயிட்னால நல்லா ட்ராக் ஆகி லம்பார் லார்டோசிஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து லோ பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா பெண்களுக்கு. அதனால் இந்த மாதிரி எக்ஸசைசஸ், இந்த லோயர் அப்டோமினல் ஸ்ட்ரென்தனிங் அண்டு குளூட்டியல் ஸ்ட்ரென்தனிங்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த லம்பர் லார்டோசிஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு, லாங் டேர்மில் லோ பேக் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இமிடியேட் ப்ரெக்னென்சியில் நம்ம ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நம்ம எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து ரிலாக்ஸிங் ஹார்மோனோட எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக உடனடியாக ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே போயிடாது. ஸோ ரிலாக்ஸிங் வந்து நம்ம மசில்ஸ் அண்டு போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜாயிண்ட் இன்ஜுரிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சியில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் லோயர் சிவியரிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ஹை பிளாங்க் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கணும். லோ பிளாங்க் பண்ண வேண்டாம். கையை ரொம்ப முன்னாடி கொண்டு போக வேண்டாம். அண்டு டாங்கி கிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் வந்து சிம்பிள் ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸோ இல்லை வெயிட்டோ எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு டாங்கி கிக்ஸ், பாடி வெயிட், லெக் வெயிட் மட்டும் அவங்க வந்து பேர் பண்ணணும். அவங்களுடைய குளூட்டியல் மசில்ஸ் இந்த மாதிரி டாங்கி கிக்ஸ் வந்து பண்ணலாம். அண்டு சைட் பிளாங்க்ஸ் ஆப்வியஸ்லி பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிள் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் வந்து லாங் டேர்மில் நாட் ஈவன் போஸ்ட் ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ், ஓவராலாக எல்லா ஃபீமேல்ஸ் அண்டு ஏஜிங் பாப்புலேஷன், ஈவன் மென் எல்லாருக்குமே வந்து லாங் டேர்மில் வந்து நம்மளுடைய பேக் பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய கெயிட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நம்மளுடைய பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த ஒர்க் அவுட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் உங்கள் சைடில் இருந்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.